மற்ற விஷயங்களையும் எடுத்துக்கோங்க. நீட் தேர்வு அப்படின்னு இவங்க உருட்டுவாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே கொண்டு வந்தீங்க. ஆனா நீங்க கொண்டு வந்த நீங்களே இன்னைக்கு என்ன பண்றீங்க? அது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு பேசுறீங்க, அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதுன்னு பேசுறீங்க, அதன் மூலமாக இங்க ஏழை மருத்துவ மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு பேசுறீங்க. அப்ப இதை இங்க விவாதிக்கணுமா வேண்டாமா? எதுக்கு சார் கொண்டு வந்தீங்க? சமூக நீதிக்கு எதிரான நீட்டை நீங்கள் எதற்காக கொண்டு வந்தீர்கள்? கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான நீட்டை நீங்க எதற்காக கொண்டு வந்தீங்க? சரி, நீட் வந்ததுக்கு அப்புறமா ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்றீங்களே, நீட்டுக்கு முன்னாடி இங்க எத்தனை பேர் ஏழை மாணவர்கள் மருத்துவர்கள் ஆனார்கள்? டேட்டாவை கொடுங்க. கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்ப வரைக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு அண்ணாமலை 4 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. 2017ஆம் ஆண்டு நீட் வந்தது. 17க்கு முன்னாடி ஒரு 5 வருடம், 17க்கு அப்புறம் ஒரு 5 வருடம் எடுத்து கொடுங்க. கொடுத்தா மாட்டிக்குவாங்க. அதனால இங்க இருக்கிற மீடியா என்ன பண்றாங்க? அந்த கேள்வி பக்கமே போறதில்லை. திமுக என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி. ஐயோ, நீட்னால எத்தனை தற்கொலைகள் நடக்குது, நீட்டை கொண்டு பாஜக இப்படி பண்ணிட்டாங்களே. அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, நீட்டை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அந்த விஷயத்தை கூட தமிழக மீடியா சொல்ல மாட்டாங்க. அதை ஒவ்வொரு முறையும் திமுக நீட் தொடர்பாக பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது அந்த மீடியா உண்மையிலேயே நேர்மையா நடுநிலையா இருந்தா என்ன செய்யணும்? சார், நீட் தேர்வை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம், கொண்டு வந்தது நீங்க. உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா மத்திய அரசு மட்டும் என்ன பண்ண முடியும்? இவங்க கேட்கிற மாதிரி விலக்கு வேணும். விலக்கு வேணுங்கிறது கேட்கறதுக்கு நீங்க கரெக்டான டேட்டா கொடுக்கணும் இல்ல? இவங்க விலக்கை எப்படி கேட்கிறாங்க? இது எங்களுடைய கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அது பொதுப்பட்டியலில் இருக்கு, இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, இப்படித்தான் இவங்க விலக்கு கேட்கிறாங்க. இதற்கும் ஒரு தேசிய அளவில் நடக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விகள் எதையுமே திமுகவை நோக்கி கேட்பதில்லை.